சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யா கொலை வழக்கின் தீர்ப்பினை உறுதி செய்த யாழ் மேல் நீதிமன்றம், 2 விடுதலை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு இடையூறு, உதய கம்பன்பில மற்றும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக விசாரணை. சுரேஷ் சலே உயிருடன் இருப்பது அவசியம், வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தனிநபர்களுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவிப்பு, சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் தீர்மானம். தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக பாஜக ஆர்ப்பாட்டம், பெண்கள் சிறுமிகளை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. ஈரானுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு, விவரங்களை வெளியிட நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை உயர் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்ட இருவரையும் யாழ் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யா கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு செல்லும் போது கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் 7 பேரை குற்றவாளியாக கண்ட ட்ரையல் பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் 2 உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையை உறுதி செய்தது. விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதி ஒருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்வதற்காக யாழ்ப்பாணம் அழைத்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி 4 ஒருவர் சிறையில் உயிர் மாய்த்து கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாசித்து காட்டி உறுதி செய்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் புலனாய்வு விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவேறு உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் சமர்ப்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் புலனாய்வு விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தொடர்பாக இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக கருத்து வெளியிட்டமை தொடர்பில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுரேஷ் சலே தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயபீர மற்றும் சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன, மகிந்த பத்ரன ஆகியோரால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலத்திரனியல் ஊடகங்கள் வாயிலாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட குறித்த நபர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களுக்கு அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் குறித்த விவரங்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலேயின் தற்போதைய நிலையை நேரில் சென்று கண்காணிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரியது. அதற்கு பதிலளித்த நீதவான் தேசிய மருத்துவமனை அமைந்துள்ள அதிகார பிரதேசத்திற்குரிய மாளிககந்த நீதவான் நீதிமன்றத்தின் நீதவானுக்கு இது குறித்து தெளிவுபடுத்தி எதிர்வரும் 20ஆம் தேதி சந்தேக நபரை நேரில் சென்று கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினார்.
உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கோரியுள்ளார். தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலேவுக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுவதாகவும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேயின் விசாரணைகள் தற்போது அரசியல் சூழலில் தேவையற்ற ஒரு குழப்பத்தை தோற்றுவித்துள்ளதாக வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சலே தொடர்பில் நாட்டின் இருவேறு அரசியல் கருத்துக்கள் நிலவுவதாகவும் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்காகவே சுரேஷ் சலேயின் தலைமையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு தரப்பினர் கூறுவதாக அவர் தெரிவித்தார். மறுபுறத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவை இந்த விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே சலே கைது செய்யப்பட்டதாக மற்றொரு தரப்பினர் வாதிடுவதாக கூறினார். இந்த நிலையில் தடுப்பு காவலில் இருக்கும்போது சலேவுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் அவமானங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்கள் குறித்து விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டும் எனவும், எனவே சலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கின் தீர்ப்பு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னதாக கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை எச்சரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உள்ளிட்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை ஜூலை 31ஆம் தேதி அறிவிக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக மீட்கப்படுகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினமும் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 25வது அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதன்போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பல உடைந்த நிலையில் நேர் சீரின்மையான நிலையில் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 360 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் சொத்து மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டிய தனிநபர்களை எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் சொத்து மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 80 சரத்தின் 1ஆம் பிரிவின் பிரகாரம் தகுதியுடையவர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான வருடாந்திர விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களைப் போன்று விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து விவரங்களை ஆணைக்குழுவிற்கு ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இலத்திரனியல் முறையின் ஊடாக விவரங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்கங்களின் நிறைவேற்று அதிகாரங்கள் பத்திரிகை செய்தி கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள பத்திரிகை நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் பீட உறுப்பினர்கள், அனுமதி பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணிக்குழாமினரும் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெற்றிலைக்கேணி கடற்படை கட்டளை மையத்திற்கு உட்பட்ட வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என்று வெற்றிலைக்கேணி கடற்படை அதிகாரி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத கடற்றொழில் அதிகரித்துள்ளதால் சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சட்டவிரோத நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு பலரை கைது செய்து வருகின்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த வெற்றிலைக்கேணி கடற்படை அதிகாரி, வடமராட்சி கிழக்கில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடற்றொழிலை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இவ்வாறு சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யும் போது கடற்படை தம்மை தாக்குவதாக பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் கூறினார். எனவே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையை விரைவில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வாவின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்மாகாண முதலமைச்சின் கீழ் இயங்கும் தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபையால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாட்காலிகளை வழங்குவதற்காக உரிய கொள்முதல் வழிமுறைகளை மீறி உற்பத்தி நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட 16,361 நாட்காலிகளை தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீடுகள் அல்லது அலுவலகங்களுக்கு ஒப்படைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனூடாக அரசாங்கத்திற்கு 16.5 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க கோரியும் பாலியல் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் எதிர்வரும் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி பாகுபாடின்றி மத பாகுபாடின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டத்தை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேற்று ஆரம்பமான G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க ஜனாதிபதி பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்ததாக கூறினார். ஜெனீவாவில் இந்த ஒப்பந்தம் முறைப்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கையெழுத்திடப்படும் என்றும் கூறினார். அதே நேரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் நாள் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என மூத்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். இதன் மூலம் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்த சில விவரங்களை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் எந்தொரு தடைகளை தளர்த்துவதோ அல்லது சொத்துக்கள் விடுவிக்கப்படுவதோ ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை நிறைவேற்றுவதை பொறுத்தே அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வித்யா கொலை வழக்கின் தீர்ப்பினை உறுதி செய்த யாழ் மேல் நீதிமன்றம் 2 விடுதலை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு இடையூறு. உதய கம்பன்பில மற்றும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக விசாரணை. சுரேஷ் சலே உயிருடன் இருப்பது அவசியம். வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தனிநபர்களுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவிப்பு. சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் தீர்மானம். தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக பாஜக ஆர்ப்பாட்டம். பெண்கள் சிறுமிகளை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. ஈரானுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. விவரங்களை வெளியிட நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.